இந்த வைகாசி மாசத்துல துலா ராசியை வந்து சந்திர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானோட பார்வை வந்து உண்டு. கேதுவின் பார்வையும் அதிகமாக உண்டு. ஓகேங்களா? அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. துளாராசி நேரை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உறுதி. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஆதாயம் வந்து நிச்சயமாக நடக்கும். தொழில் முன்னேற்றம், பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து நல்லா இருக்கும். பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கவனக்குறைவுனால வந்து வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது எந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துளாராசிக்கு 10/6/2026 முதல் 30/6/2026 வரைக்கும் துளாராசியில பிறந்தவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பகை, எதிரி ஏதாவது ஒன்று நிச்சயமாக உருவாகும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து வருமானம், 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த அதிபதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல கேதுவோட சாரத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்போ வருமானம் வந்து கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ரெகுலராக எல்லாத்துக்கும் சம்பளம் 5ஆம் தேதி போட்டாங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி தான் அது வந்து கிரெடிட் ஆகும். ஒருவேளை அன்னைக்கு வந்து சனி நேரம் வரலாம், அரசு விடுமுறைகளாக வரலாம், அல்லது ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி விஷயங்களை கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி கடுமையான முயற்சி வந்து தேவை கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து குடும்பத்திலையும் சரி, வாக்கு கொடுக்கறதுலையும் சரி, இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாயோட 8ஆம் பார்வையா பார்க்கறதுனால நிச்சயமாக அதில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். குடும்ப நபர்ல யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு பேர் புகழ் அல்லது புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்த சூரியனும் புதனும் பார்க்குறாங்க.